யார் இந்த சமூக சேவகர் ரமேஷ்? மக்கள் என்ன சொல்றாங்க அவரை பற்றி? வாங்க பார்க்கலாம். எப்படின்னா கச்சடா பூரா ஃபுல்லாக ஜாமாவி கட்டுறாவில் இருந்து பூரா கட்டுறா ஜாமாவி இப்போ வந்து 2-3 வாரமாக ஃபுல்லாக கட்டுறா சாப் பண்ணி இப்போ தண்ணி நல்ல தண்ணி வருது. குடி தண்ணி முதல்ல குடி தண்ணி குடிக்க முடியாது, பூரா கட்டுறா தண்ணி தான். என்ன மனுஷங்க சோப்புலையும் பிடிக்க முடியாது, சோப்போடையும் ஆகாது, ஒன்றுக்குமே ஆகாது தண்ணி. இப்போ 2-3 வாரத்தில் இப்போ ஒரு வாரமாக நல்ல தண்ணி வருது. எந்த மாதிரி பிரச்சனை கிடையாது. ரமேஷ் பாய் தான். அவங்க இல்லைன்னா கிடையாது. அவங்க இல்லைன்னா வந்து யாரும் வந்து எட்டி பார்க்கறதே கிடையாது. வந்தாலும் சும்மா கட்டுறாவை இப்படி மேட்டால சால்வ் பண்ணிட்டு அவங்க பாட்டில் போயிடுவாங்க. எந்த பதவியில் இல்லையா? பதவியில் இருக்காரோ இல்லையோ ஒரு உச்சாட்டம் எப்படியாவது நம்ம செய்வோம். செய்தால் நாளைக்கு இன்னைக்கு நம்ம செய்தோம்னா நாளைக்கு நம்ம பேர் வரும், நம்ம செய்வோம். இன்னைக்கு நாங்கள் எதுக்கு சொல்கிறோம் அவர் செய்தாருன்னு? அவர் வந்து செய்யப்படி தான் நம்ம சொல்ல முடியுது, இல்லைன்னா எப்படி சொல்ல முடியும்? பதவியில் இருக்காரோ இல்லையோ இப்போ ஒரு 10 ஆளுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண முடியுங்களா? நம்ம செய்வோம் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு இது டேலண்ட் எப்படியா பண்ணுவோம் அப்படிங்கிறது. இந்த ரோடு போட்டு கொடுத்ததுக்கு ரமேஷ் அண்ணனுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? எந்த ரோடு போட்டு கொடுத்ததுக்கு? வேலை செஞ்சு கொடுத்தோம். வேலை செஞ்சு ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி பண்ணணும். இன்னும் அவர் மேலே இன்னும் செய்து நல்லா முன்னேறி வரணும். மேலே இன்னொரு பதவி ஏற்கணும். என்ன பதவி வர மாதிரி நீங்கள் இப்போ பதவி இல்லைன்னு சொன்னீங்களா? பழையபடியாக அவர் கேப்டன் தமிழ் விட்டே இருக்காப்புல இன்னும் இருந்து அவருக்கு ஒரு பதவி கிடைக்கணும். இன்னும் மேலே இருந்து சேவை செய்யணும். நாங்கள் 2 வாட்டி கேட்டிருந்தோம் கணபதிக்கு முன்னாடி. ஸோ கணபதிக்கு முன்னாடி அவங்க ஃபாலோ பண்ணியிருந்தேன். ஒரு 6 மாதம் கிட்ட ஃபாலோ பண்ணியிருந்தேன், ஒரு 5-6 மாதம் கிட்ட. ஸோ 6 மாதம் கழிச்சு இப்போ நம்மளுக்கு கேமரா வச்சு கொடுத்துருக்காங்க அண்ணன். அது ரொம்ப தேங்க்ஸ் ஆக்சுவலி. அதுவும் இல்லாமல் நம்ம கல்லியில் நம்ம திருட்டு பிரச்சனைலாம் அவ்வளோக்கு நம்மளுக்கு கிடையாது. மற்ற பப்ளிக்லாம் சொல்லாங்க. நம்மளுக்கு என்னென்னா நம்ம கல்லி கொஞ்சம் சேஃபாக இருக்கணும். ஏன்னா இப்போ ரொம்ப அப்படின்னா ராத்திரி நேரத்தில் அடிக்கடி யாராவது வராங்க நம்ம கல்லியில்னா எந்த இது விபரீதம் எதுவும் நடந்துடக்கூடாது. அது இல்லாமல் நம்ம கல்லியில் நிறைய சின்ன பிள்ளைகளும் இருக்காங்க. ஸோ அந்த சின்ன பிள்ளைகளுக்கும் ஒரு பாதுகாப்பாக இருக்கணும். அதுக்காக தான் கேமராவே நம்ம வச்சிருக்கோம். நம்ம ரமேஷன்கிட்ட சொல்லியிருக்கோம். அதனால ரமேஷனுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கு ரொம்ப நல்லா இருக்குண்ணா. என்னென்ன மாதிரி எப்படின்னு சொன்னா என்ன ஹெல்ப்னாலும் உடனே பண்ணுவாங்க. மக்கள் தமிழ்காரங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் உடனே வந்து பார்த்து நின்று சப்போர்ட் பண்ணி பண்ணுவாங்க, நியாயமா நிற்பாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. எந்த ஒரு ஹெல்ப்னாலும் நம்ம உடனே கிடைக்கலாம். போட்டு பாஸ் ஆகட்டும், லாட்லி பேனுக்கு அவங்களே நம்மளை ஃபில் பண்ண வச்சு எல்லாம் பண்ணுதாங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு ஹெல்ப்னாலும் கிடைக்கிது. ஒரு கட்ரா பிளாக்ஸாக இருந்தாலும் அந்த அண்ணனே போகிறாங்க. ஆள் விடுதோன்னு இல்லை, அந்த அண்ணனே அதெல்லாம் நடக்குது. அதையே அவங்க நேராக போய் பார்த்து எல்லாம் க்ளீன் பண்ண எடுக்க அவங்களே எல்லாம் பார்க்காங்க. லாட்லி பிளேனுக்குள்ளது ஃபார்ம் ஃபில் பண்ண வைக்கிறது, போட்டோ பாஸ்க்கு எல்லாமே எந்த ஹெல்ப்னாலும் அந்த அண்ணிட்ட போனால் உடனே நமக்கு கிடைக்கும். எக்தம் கேவலம் இருந்துச்சு. காலையில் தண்ணி வரும்போது தண்ணியெல்லாம் நிறைஞ்சு ஆட்கள் நடக்க முடியாமல் இருந்துச்சு. இப்போ ரமேஷ் அண்ணன் சொன்ன பேர் ஆட்கள் அனுப்பிட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு அளவுக்கு நல்லா இருக்கு முக்கால்வாசி. முன்னாடி இன்னும் கொஞ்சம் தண்ணி வருது, அதையும் க்ளீன் பண்ணாக்க இன்னும் நல்லா இருக்கும். நாங்கள் முன்னாடி வந்து சொல்லிக்கிட்டு இருந்தோம், எல்லா பேர்த்தையும் கமெண்ட் பண்ணிட்டே இருந்தோம். அவங்க வந்துட்டு எதுவுமே பண்ணி தர மாதிரி தெரியல. ஆனால் ரமேஷ் அண்ணுக்கு ஒரு 2-3 டைம் கால் பண்ணோம். அவங்க உடனே வந்து ஆட்கள் கூட்டிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. நெக்ஸ்ட் இது மாதிரி க்ளீன் பண்ணணும்னா கொஞ்சம் இன்னும் கல் போட்டு தரணும், இன்னும் நல்லா பண்ணி தரணும். அவங்க வந்துட்டு இந்த கல்லியில் ரொம்ப திருட்டு போயிட்டு இருக்கு. திரும்ப பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு, எந்த ஒரு பிரச்சனைனாலும் அந்த கேமரா மாட்டினா தெரியும்னா அதனால இதுக்கு கேமரா ஃபிட் பண்ணியிருக்காங்க. சொந்த செலவில் வந்து கேமரா வச்சு கொடுக்குறாரு. இதனால அந்த ரமேஷனுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்களுக்கு வந்து பிஜேபியில் கவுன்சிலர் சீட் கிடைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கல்லியை மாதிரி எல்லா கல்லியிலையும் அவங்க வந்து மாட்டணும், இதே மாதிரி கேமரா மாட்டணும். எல்லா கல்லிக்கும் அவங்க பாதுகாப்பு கொடுக்கணும். அதனால கண்டிப்பாக அவங்க பிஜேபியில் ஒரு சீட் கொடுக்கணும். அவங்க கண்டிப்பாக கவுன்சிலர் ஆகணும். எங்களுக்கு அதுதான் அவங்க ஆசை. முன்னாடி வந்து எங்கள் கல்லியில் வந்து மேலே தண்ணி வந்துச்சு, இந்த கல்லுக்கு மேலே. நாங்கள் இப்போ கட்ராக்காரன் அது வரைக்கும் வந்து அள்ள வருவார் அந்த மனுஷன். ஆனால் இங்கே வந்து அள்ள மாட்டார், தண்ணி ஃபுல்லாக போயிட்டு இருந்துச்சு. நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருந்தோம், யாருமே ஆக்ஷன் எடுக்கல. அப்புறமா நாங்கள் ராஜ்குமார் ரமேஷ்னு 2 நம்பர் கிடச்சிது. அவங்களுக்கு நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணணும். அவங்க வந்து உடனே ஒரு 3 பாய்ஸ் அனுப்பி அழகாக கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. எங்ககிட்ட 5 ரூபா கூட வாங்கவே இல்லை அவங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் பண்ணவங்க எங்ககிட்ட 10 ரூபா வாங்குவாங்க. ஆனால் இவங்க சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு கல் போட்டு கொடுத்துட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறோம் நாங்கள். இன்னும் ஃபர்ஸ்ட் இந்த கல் நடக்கவே முடியாது பார்த்துக்காங்க. ஒரே தண்ணி கட்டி போய் யாருமே நடக்க முடியாது. சின்ன பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்க எல்லா பிள்ளைங்களும் கீழே விழுந்தா வந்தாங்க பார்த்துக்கோங்க. ரமேஷ் அண்ணன்ட்ட 1-2 வாட்டி நாங்கள் ஃபோன் அடிச்சு சொன்னோம். அந்த உடனே பசங்களை அனுப்பி எங்களுக்கு நல்லா க்ளீனாக எங்களுக்கு நல்லா பண்ணி தந்து கொடுத்தாங்க. இன்னும் கொஞ்சம் பண்ணி கொடுத்தா போதும், கொஞ்சம் கல் போட்டு கொடுத்தா போதும் பார்த்துக்கோங்க. ரமேஷ் அண்ணனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பார்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ 2-3 நாள் முன்னாடி இந்த கட்டடம் நல்லா க்ளீன் பண்ணியிருக்காங்க. இப்போ பெரிய கட்டடம் சொல்லியிருக்கோம், அதுவும் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு பைப்புக்கும் சொல்லியிருந்தோம், பைப்புக்கும் நல்லா இதாக பண்ணி கொடுத்து எல்லா அப்டக்கல்லாம் கிளியர் பண்ணி எங்களுக்கு பைப் போட்டு கொடுத்துருக்காங்க. எல்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. எந்த ஹெல்ப் கேட்டாலும் எப்போனாலும் அவங்க ஆஃபீஸ் பண்ணால் பண்ணி கொடுக்காங்க. இப்போ ஓட்டர் ஐடி கூட அவங்கள்ட்ட போய் பேசணும், ஓட்டர் ஐடிக்கும் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ இந்த மகிழா காண்டி பைசா கொடுக்கறதுக்கும் அதுக்கும் நாங்கள் அப்டேட் பண்ணியிருக்கோம். அவங்க சொல்லுங்க இந்த ஜனவரிலேருந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நாங்கள் பண்ணுறோம். அவங்க ரொம்ப நல்லா பண்ணி கொடுக்காங்க, நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. நாங்களும் அவங்களும் நல்லா சப்போர்ட் பண்ணோம். நல்லா பைப் போட்டு விட்டாங்க, நல்லா க்ளீன் பண்ணாங்க. எல்லாம் அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க எவ்வளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்களோ நாங்களும் சப்போர்ட் பண்ணோம்.